வணக்கம் நேயர்களே. 2026 வருடத்திற்குண்டான மிதுன ராசிக்குண்டான வருட பலன். அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று முறையான வழியில் ஆனந்தமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். வாங்க பலனுக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்களே, கடந்த டிசம்பர்ல சிறிது மருத்துவ செலவுல, அதாவது ஒரு 20லேருந்து 29க்குள்ள அல்லது சில வாக்குவாதங்களை சந்திச்சிருந்திருப்பீங்க. புது வருஷத்துல ஜனவரியில தம்பதியா இருந்தா சம பலமும், பார்ட்னர் பங்குதாரர் இவங்கெல்லாம் இருந்தா அவங்களுடைய சரிசம பலமும், அவரவர்கள் நிலையில சம வலிமை உள்ளவர்களாக இருப்பீங்க. ஜனவரி 17 வரை ஒரு சிலருக்கு ஒரு கணவருடன் வாக்குவாதமும் அல்லது மூத்த சகோதரர்களிடம் ஒத்துழைப்பின்மையும், வேலை பார்க்குற இடங்கள்ல சில பிணக்குகளும் ஏற்படலாம். அல்லது நிலத்தின் பேர்ல கடன் வாங்கின இடங்கள்ல பத்திரம் வச்சிருக்கிறீங்க, வட்டி கட்டல, பணம் கொடுக்கல அப்படின்னு சில சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கடன் சம்பந்தமா. இந்த ஜனவரி 29க்கு மேல பிப்ரவரி 4 வரைக்கும், திரும்ப பிப்ரவரி 27 இருந்து ஒரு 22 நாள் இந்த காலகட்டத்துல வக்ரமா இருக்கிறனால, புதன் வக்ரமா இருக்கனால அலைஞ்சு கடினப்பட்டு கூட நீங்க ஒரு பிரயத்தனத்தின் பேர்ல வேலையை முடிப்பீங்க. ரொம்ப புத்திசாலித்தனத்தை அதிகமா நீங்க பயன்படுத்துவீங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவை, பண்ணிக்கோங்க. கவனமா இருக்கிற வேண்டிய நேரம் ஏப்ரல் 11 இருந்து ஏப்ரல் 30 வரைக்கும். நேயர்களே கவனமா இருங்க. இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் மீனத்துல பலவீனம் அடைகிறதுனால இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மாதிரி சிந்தனைகள், அதாவது புத்தி விரயங்கள் அதிகமா ஏற்படுற காலகட்டம், கவனமா இருக்கணும். ஜனவரி 20க்கு மேல பிப்ரவரி 15க்குள்ள நேரம் சாதகமா இல்லை. நிலத்தின் பேரான கடனாலோ அல்லது சகோதரரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடானாலையோ முதல்ல மனச்சோர்வும் பின்பு திடீர் லாபத்தை நீங்க சந்திப்பீங்க. மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள தொழில் சம்பந்தமான பயண விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 11 இருந்து ஏப்ரல் 30க்குள்ள கொஞ்சம் பலம் இழக்கிற காலகட்டம். அதனால அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 தொழிலாளர்கள் தினத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த தினத்திலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆரம்பமாகும். முழு பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 30 இருந்து ஜூன் 23க்குள்ள முழு பலத்தோட இருப்பீங்க. மறுபடியும் செப்டம்பர் 7 இருந்து செப்டம்பர் 27க்குள்ள திரும்பவும் உங்களுடைய நடத்தைகள்ல முழு பலத்தோட நீங்க செயல்படுவீங்க. மே 1 இருந்து மே 15ஆம் தேதிக்குள்ள கல்யாணம் ஆகி இந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல புத்திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த சமயத்துல சொந்த ஊருக்கு போய் வர்றது, பூர்வ புண்ணியம் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். ரொம்ப நுண்ணறிவா செயல்படுவீங்க. அந்த சமயத்துல 1/6/2026 உங்களுக்கு குரு உள்ள என்ட்ரி ஆகும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் பேச்சுலருக்கு வந்துடும். அதற்கு அப்பாலும் உண்டு. 2ல குரு இந்த முழு வருஷமும் கடக்கிறனால கவலைப்பட வேண்டாம். தொழில் சம்பந்தமா ஜூனுக்கு மேல தொழில் ரொம்ப சாதகமா இருக்கும். குறிப்பா மே 18 இருந்து தொழில் நல்ல மாற்றம் இருக்கும். விரையும் பார்த்தீங்கன்னா ஜூன் வரை உழைப்பாளிகளுக்கு கொஞ்சம் பணிச்சுமையும், சிறு முதலீடு செஞ்சு தொழில் பார்க்குற சுய தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களால் சிறு விரயமும், ஜூனுக்கு மேல நீங்க உங்களுடைய வசதிக்கு தக்கன மாதிரி கடைகளை விரிவாக்கம் பண்றதோ, கம்பெனி வச்சிருக்கவங்க கம்பெனி விரிவாக்கமோ அல்லது கடை வச்சிருக்கவங்க கடை விரிவாக்கமோ, அது சம்பந்தமான விரயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதிசாரம் அக்டோபர் 9 இருந்து நவம்பர் 1 வரைக்கும் அதிசாரமா செல்றனால அந்த சமயத்துல வழக்குகளை ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க. முயற்சிகள்ல ரொம்ப தீவிரத்தன்மை இருக்கும். அதனால லாபம் கண்டிப்பா இருக்கும். நவம்பர் 1 இருந்து 2027 ஜனவரி 24 வரைக்கும் கடககுரு லாபத்தையும் பாக்கியத்தையும் சுய தொழிலையும் காப்பாற்றுவாரு.
அவர் மாரகதிபதியா இருந்தாலும் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமான தொழிலாளர்கள் சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். நவம்பர் 1 டு ஜனவரி 24க்குள்ள திடீர் வரன்கள் அமையும். மே 29ல இருந்து ஜூன் 21க்குள்ள லாபங்கள் உறுதியா வரும், கவலைப்பட வேண்டாம். கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் பாத்தீங்கன்னா நவம்பர் 1ல இருந்து நவம்பர் 13 தேதிக்குள்ள இடம் சம்பந்தமாவோ கடன் சம்பந்தமாவோ வாகனம் சம்பந்தமாவோ அல்லது இதன் பேரில் வந்து நாம கடன் வாங்குறதோ பணம் கொடுக்கறதாவோ இருந்தா அது கண்டிப்பா பிரச்சனையில முடியும் அல்லது திரும்ப வராது. இந்த வருடங்கள்ல வந்து பக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். பெண்களா இருந்தா பக்தி அதிகரிக்கும், ஆண்களா இருந்தா சிறுதூர பயணங்கள் அதிகரிக்கும். ராகு சுயசாரத்துல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல நம்மளுடைய நேர்மையை காப்பாற்றி நடந்துக்க முடியாத சூழல் போகும். அதாவது அசைட்டையினால செய்கிற சிறு முரண்பாடுகளை வந்து விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸி பாலிசியில வந்து என்ன நினைச்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்ல வந்து உங்களுடைய சில அந்த நேர்மையை காப்பாற்றி நடந்துக்க முடியாத விஷயங்கள் வரும், கவனமா இருங்க. அப்பா இருந்தா ஆகஸ்ட் 2க்குள்ள சில மருத்துவ செலவுகள் உண்டு. சிலருக்கு அதிகமான தேடல்னால, சில மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான தேடல்னால சில மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஆகஸ்ட் 13 டு செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ள பணியிடங்கள்ல தொழிலாளர்கள்னால சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும், கவனமா இருங்க. மே 26 டு ஜூன் 2க்குள்ள நிலம் சம்பந்தமான, அதாவது பணியிடங்கள்ல கம்பெனி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த இடம் அல்லது வீடு சார்ந்த இடங்கள்ல பிரச்சனை உண்டு. அதை வந்து நீங்களே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கவனமா இருங்க. இந்த சமயத்துல அதாவது ஏப்ரல் 17 டு ஏப்ரல் 28க்குள்ள இந்த சமயங்கள்ல நகை சம்பந்தமோ அல்லது ஆல் எலக்ட்ரானிக் குட்ஸ், லேப்டாப்போ செல்போனோ வண்டி வாகனம் ஜொலிக்கக்கூடிய அல்லது லைட்டு இந்த மாதிரி அல்லது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். மே 13ல இருந்து மே 20க்குள்ள ஒரு பழைய, அதாவது அரசாங்க விஷயத்தினால ஒரு ஒரு பிரச்சனை வரும், அல்லது ஏற்கனவே உடல்ல இருந்த ஒரு உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் அதுல இருந்து நீங்க விடுதலை ஆயிருவீங்க. சிறு விரயத்தின் பேர்ல வந்து விடுதலை ஆயிருவீங்க கம்ப்ளீட்டா. அது அரசாங்க விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நீங்க விடுதலை ஆயிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். அரசு வழி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பங்குனி சித்திரை இந்த மாதங்கள்ல ரொம்ப மிகுந்த பலன் அளிக்கும். அந்த சமயங்கள்ல முயற்சி எடுக்கலாம். தந்தை உடையவர்கள், தந்தை இருக்கிறவங்க ஆணி 7ல இருந்து 20 தேதிக்குள்ள அப்பா இருந்தா அவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும். மிதுன ராசி நேயர்களே, அந்த சமயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நன்றி. மீண்டும் உங்களை நான் பிப்ரவரி மாத பலன்களை சந்திக்கிறேன்.